உச்ச பதவியை கைப்பற்றிவிட்டாலும் கட்சிக்கு வெற்றி தேடி தர முடியவில்லை என்ற விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி மீது வலுவாக உள்ளது. ஆனால் அது பற்றி அவர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. காரணம், மக்களவை தேர்தலில் வெற்றிக்காக எந்த பெரிய முயற்சியும் அவர் மேற்கொள்ளவில்லை என்று கட்சிக்குள்ளிருந்தே விமர்சனங்கள் வருகின்றன. பாஜகவுடனான கூட்டணியை முறித்தது சரிதான். அதே சமயம் வேறு கட்சிகளை இணைத்து கூட்டணியை வலுப்படுத்தி இருக்க வேண்டியது அவர் பொறுப்புதானே. அதை அவர் செய்யவில்லை. 2019 தேர்தலில் வேண்டாம் என்று தாங்கள் ஒதுக்கிய தேமுதிகவை தான் இப்போது தக்க வைக்க முடிந்தது. வேட்பாளர்களையும் வலுவாக போடவில்லை. புது முகத்தை இறக்கிவிட்டு சோதனை முயற்சியில் ஈடுபடுவதற்கான நேரம் இதுவல்ல. ஒவ்வொரு பகுதியிலும் செல்வாக்கு மிக்க சீனியர்களை அவர் களமிறக்கி இருக்க வேண்டும். சீனியர்கள் ஒதுங்கினாலும் கராராக பேசி அவர்களை போட்டியிட வைத்திருந்தால் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்வதற்கோ சில இடங்களில் பாஜகவுக்கு கீழ் செல்லும் என்று கூறப்படும் விமர்சனங்களுக்கோ வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி செய்யவில்லை. 2026 தான் நமக்கான தேர்தல் என்று இருக்க முடியாது. ஒவ்வொரு தேர்தலிலும் குறிப்பிட்ட சதம் வளர்ச்சியை பார்த்தால் தான் விரைவில் பெரிய வெற்றியை பார்க்க முடியும். 2026 களமும் அவ்வளவு சாதாரணமாக இருக்காது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் புதிதாக போட்டியிடுகிறது. திரைப்பட பிரபலம், புதிய கட்சி என்பதால் குறிப்பிடத்தக்க சதவீத வாக்குகளை அக்கட்சி பெற வாய்ப்புண்டு. அதில் அதிமுகவுக்கான வாக்குகளும் அடங்கியிருக்கும். எனவே 2024 வீழ்த்து கொள்ளாமல் 2026 தப்பிக்க முடியாது. இவையெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் அவ்வப்போது கூறும் கருத்துக்களாக இருந்தாலும் கட்சியின் பலரது எண்ண ஓட்டமும் இப்படிதான் உள்ளது. அதிமுக ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களது வாக்கு சதவீதத்தை இழந்து வரும் நிலையில் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே பழைய நிலையை மீட்க முடியும் என்ற குரல்களும் ஒலித்து வருகின்றன. யார் ஒருங்கிணைக்கும் பணியை செய்வது என்று பார்க்கையில் எஸ்பி வேலுமணி அதற்கான முயற்சியில் இறங்கி வருவதாக சொல்கிறார்கள். கட்சிக்குள் எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கிய பின்னரே சீனியர்கள் பலர் ஒதுங்கினர். சிலர் ஓரங்கட்டப்பட்டனர். இருக்கும் இடம் தெரியாமல் இருந்து விடுவோம் என்று சிலரும், மாற்று முடிவை சிலரும் எடுத்தனர். அந்த வகையில் கொங்கு மண்டலத்தில் இதற்கு முன் கோலோச்சிய செங்கோட்டையன் தனது வாய்ஸை குறைத்துக் கொண்டு ஈரோட்டுக்குள் மட்டும் வலம் வந்தார். டெல்டா மாவட்டங்களில் செல்வாக்கு செலுத்திய வைத்திலிங்கம் ஓபிஎஸ் பக்கம் சென்றார். ஆனால் இப்போது இந்த இருவர் மூலமே ஒருங்கிணைந்த அதிமுகவை கொண்டுவர எஸ்பி வேலுமணியை முயற்சித்து வருவதாக அதிமுக வட்டாரத்தில் தகவல்கள் வருகின்றன. எப்போது தாய் கழகத்துடன் இணையலாம் என்று எதிர்பார்த்திருக்கிறது ஓபிஎஸ் அணி. அதன் தலைமை தளபதியாக உள்ள வைத்திலிங்கத்தை செங்கோட்டையன் வேலுமணி தரப்பு சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அதிமுக மேலும் பிளவுபடும் என்று திமுக அமைச்சர்கள் பேசி வரும் நிலையில் ஒருங்கிணைக்கும் பணிகள் நடைபெறுவது கட்சி தொண்டர்களை உள்ளுர மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் இதன் அடுத்தடுத்த கட்டங்கள் எதை நோக்கி செல்லும் என்பதை பொறுத்தே எதையும் உறுதியாக கூற முடியும் என்கிறார்கள். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மீது மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்ந்த நிலையில் இன்று சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராவார் என்று கூறப்படுகிறது. சென்னை எழும்பூர் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் எம்பி தாக்கல் செய்துள்ள மனுவில் சென்னை புரட்சிவாக்கம் தானா தெருவில் அதிமுக சார்பில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து பேசும்போது, நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளரை எதிர்த்து நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அவருடைய சொந்த நலனுக்காக போட்டியிடுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள அவர் நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியில் கிட்டத்தட்ட 75% நிதியை செலவே செய்யவில்லை என்று கூறியுள்ளார். உண்மை தன்மையை ஆராயாமல் எடப்பாடி பழனிசாமி பேசிய இந்த பேச்சு உண்மைக்கு புறம்பானது. மக்கள் மத்தியில் எனக்கு உள்ள நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். எந்த ஆதாரங்களும் இல்லாமல் என் மீது அவதூறு பரப்பியுள்ளார். பொதுமக்களுக்கு சேவை செய்வதையே முழு நேர பணியாக கொண்டு செயல்படும் என் மீது தொகுதி மக்களிடமும் தமிழக மக்களிடமும் உள்ள நற்பெயர் கெடுக்கும் வகையில் எடப்பாடி பேசியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சு எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் உள்ள நற்பெயருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தொகுதி மேம்பாட்டு நிதியை 75% நான் பயன்படுத்தவில்லை என்று அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ளார். இது குறித்து 24 மணி நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன் என்று தெரிவித்திருந்தார். 24 மணி நேரம் ஆகியும் அவர் மன்னிப்பு கேட்காததால் அவர் மீது கிரிமினல் அவதூறு வழக்கினை பதிவு செய்திருக்கிறேன். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி நிதியில் சுமார் 17 கோடியில் ரூபாய் 17 லட்சம் தான் மீதம் உள்ளது. நான் 95% மேல் என் தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவழித்துள்ளேன். 17 கோடி ரூபாய் என் தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டது. அதை கொண்டு என் தொகுதிக்கு பல நல்ல திட்டங்களை செய்துள்ளேன். எனவே அவதூறு பரப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவு 500 கீழ் அவதூறு நடவடிக்கை எடுத்து அவரை தண்டிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த மனு எழும்பூர் 13வது மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவார் என கூறப்படுகிறது.